morning, Mangekarasi College of Engineering. Subject name on the hydraulics and pneumatics. Handled by Madan Kumar, Assistant Professor, Department of Mechanical Engineering. First, define fluid power. அப்படின்ற 2 mark வந்து கேட்பாங்க. Fluid power na the technology it means to convert, transmit, control and apply fluid energy to perform useful work. இதுக்கு மீனிங் என்னன்னா எந்த ஒரு ஃப்ளூயிடையும் கம்ப்ரஸபிள் ஃப்ளூயிடை வச்சு தான் ஒர்க் எடுக்க முடியும். நார்மல் ஃப்ளூயிடை வச்சு ப்ரெஷரைஸ்டு ஃப்ளூயிட் இல்லாமல் எந்த ஒர்க்குமே நம்மளால் கிடைக்காது. ஒரு ஃப்ளூயிட் பவர் மூலமாக என்னென்ன ஒர்க் பண்ண முடியும்னா, ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணலாம், ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணலாம், அப்புறம் ப்ரெஷர், வால்யூம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்து ஃப்ளூயிட் பவர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ளூயிட் பவர். எங்கெங்கெல்லாம் ஃப்ளூயிட் பவர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் ஒன்று அக்ரிகல்ச்சர், விவசாயம். அக்ரிகல்ச்சரில் என்ன பண்ணுறாங்கன்னா கெமிக்கல் ஸ்ப்ரேக்கு, டிராக்டரு, ஃபில்டரு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆட்டோமேஷனில் வந்து ஆட்டோமேட்டட் ட்ரான்ஸ்ஃபர் மிஷின் அதில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பில்டிங் இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மீட்டரிங், மிக்சிங், காங்கிரீட் மிக்ஸ் பண்ணுற இடத்துல ஃப்ளூயிட் பவர் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்டில் வந்து பக்கெட் லோடர், ரோடு மெயின்டெனன்ஸுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஃப்ளூயிட் பவர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃப்ளூயிட் பவர் சிஸ்டம். ஃப்ளூயிட் பவர் சிஸ்டம்னு என்ன பண்ணுறாங்கன்னா இதை 2 டிவைடராக பிரிக்கிறாங்க. சம் ஆஃப், அதாவது ஹைட்ராலிக் எனர்ஜியும் ருமேட்டிக் எனர்ஜியும் சேர்த்தா தான் ஃப்ளூயிட் பவர் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஹைட்ராலிக் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லிக்விட் ஸ்டேஜ் எனர்ஜி ஃபுல்லாக ஹைட்ராலிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஆயில், வாட்டர், கூலண்ட்டு இதெல்லாம் வந்து ஹைட்ராலிக் சிஸ்டம்னு பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ருமேட்டிக் சிஸ்டம்னா என்ன பண்ணுறாங்கன்னா எந்த ஒரு பொருள் ஃபுல்லாக கேசியஸ் பார்ட்டிக்கலாக இருக்கோ அது ஃபுல்லாக வந்து ருமேட்டிக் சிஸ்டம் பிரிக்கிறாங்க. இது வந்து ஒரு இமேஜினரி சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஏர், காற்று, கேஸிஸ் இது ஃபுல்லாக வந்து ருமேட்டிக் சிஸ்டம்னு பிரிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் பவர் சிஸ்டம். ஃப்ளூயிட் பவர் சிஸ்டம்மை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைப் வந்து ஃப்ளூயிட் டிரான்ஸ்போர்ட்டட் சிஸ்டம், செகண்ட் டைப் வந்து ஃப்ளூயிட் பவர் சிஸ்டம். டிரான்ஸ்போர்ட்டட் சிஸ்டமில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு ஃப்ளூயிட் டிரான்ஸ்மிட் ஆனால், கடத்துனா, நகர்ந்தா இதுக்கு பேர் ஃப்ளூயிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஃப்ளூயிட் பவர் சிஸ்டம்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ப்ரெஷரைஸ்டு ஃப்ளூயிட் மூலமாக ஒரு ப்ரெஷரைஸ்டு ஒர்க்கு கிடச்சிச்சின்னா அந்த சிஸ்டத்துக்கு பேர் ஃப்ளூயிட் பவர் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃப்ளூயிட். வாட் இஸ் த ஃப்ளூயிட்? ஃப்ளூயிட்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ளூயிட் இஸ் த சப்ஸ்டன்ஸ் விச் கேப்பபிள் ஆஃப் ஃபாலோயிங் ஃப்ளூயிட் ஆர் லிக்யூட், கேஸ், வேப்பர் இதெல்லாம் ஃப்ளூயிட்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி லிக்யூட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் மாஸ், வால்யூம் பட் நோ டிஃபைன் ஷேப் இல்லாமல் மாஸையும் வால்யூமையும் வச்சு இருக்குது ஃபுல்லாக லிக்யூட்னு சொல்கிறாங்க. கேஸ் டிஃபைன் ஏ மாஸ் பட் நோ டிஃபைன். இந்த இடத்துல வந்து மிஸ்டேக் இருக்குது, இந்த மிஸ்டேக் சரி பண்ணிங்க. டிஃபைன், வால்யூம் அண்டு ஷேப் இது வந்து ஃப்ளூயிட்ஸ்னு சொல்கிறோம், கேஸ் ஃப்ளூயிட். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. என்னென்ன ஒரு ஃப்ளூயிடுன்னு இருக்குன்னா அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், குணாதிசயங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் குணாதிசயம், அதாவது குணாதிசயம்னா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த குணாதிசயங்கள்லாம் என்னென்னு கொஞ்சம் இது நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்னென்னா மாஸ் டென்சிட்டி, வெயிட் டென்சிட்டி, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, விஸ்காசிட்டி, கொஹிசன்ஸ், அடிசன்ஸ், சர்ஃபேஸ் டென்சிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன், அப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்குது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில். அதான் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் பவர் சிம்பிள்ஸ். இதெல்லாம் வந்து சிம்பிள்ஸ்னு சொல்கிறாங்க, ஃப்ளூயிட் பவர் சிம்பிள்ஸ்னு சொல்கிறாங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்காக. ஃபஸ்ட்டு லைனில் உள்ள சிம்பிள்ஸு. கண்டினியூஸ் லைன் அப்படி இருந்தால் ஃப்ளோ லைன்னு சொல்லுவாங்க. டாட்டர் லைன்ஸில் இருந்தால் அது வந்து பைலட் ஆர் ட்ரைன்னு சொல்லுவாங்க. அடுத்து சர்க்குலர் அப்படின்றதுல பாருங்கள், சர்க்குலர் இருந்துச்சுன்னா பம்பை மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுறாங்க. ஆஃப் சர்க்குலர் இருந்தால் மெஷரிங் டிவைஸை யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. செமி சர்க்குலர் இருந்தால் ரோட்ரி ஆக்சுவேட்டர்ன்றதுக்காக மென்ஷன் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாக என்னதுன்னா ஃப்ளூயிட் பவரோட சிம்பிள்ஸை குறிக்கிது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் ஆஃப் ஹைட்ராலிக்கில் என்னென்ன பேசிக் ஃபார்முலாஸ் இருக்குது. ஒரு ஹைட்ராலிக்னால் என்னென்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துன்னு ஃபோர்ஸ் இருக்கணும். ஃபோர்ஸ்னால் என்னன்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு ஏரியா. ஃபோர்ஸுக்கு அதே சொல்லலாம், மாஸ் இன்ட்டு ஏரியான்னு சொல்லலாம்.
ப்ரெஷர் ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதான் டென்சிட்டி, கிராவிட்டி, அதோட ஹெயிட், இது மூணையும் சேர்த்தோம்னா ப்ரெஷர் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாஸ்கல்லா, இது வந்து ஒரு 16 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை படிக்காமல் போயிடாதீங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துங்க. த ப்ரெஷர் ஜென்ரேட்டட் அட் எனி பாயிண்ட் இன் கான்ஃபிடென்ட் ஃப்ளூயிட் ஆக்ட் ஈக்குவல் இன் ஆல் டைரக்ஷன். ஒரு புள்ளியில் ஏற்படுற அழுத்தத்தை கொண்டு எல்லா திசைகளிலும் ஒரே மாதிரி அழுத்தம் செயல்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ பக்கம் ஒரு சின்ன படம் கொடுத்துருக்கோம், அந்த படத்தை ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா 10 லேப்ஸ் இருக்குது, அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா 100 லேப்ஸ் இருக்குது. இந்த 10 லேப்ஸை வந்து 100 லேப்ஸை வந்து நம்ம என்ன கொடுக்குறோம், 10 லேப்ஸில் கொடுக்குற லோடு மூலமாக அந்த 100 லேப்ஸை வந்து நம்ம தூக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட 10 லேப்ஸ்க்குரிய ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் மீட்டர் இருக்குது. இங்கே 100 லேப்ஸ்க்கு 10 ஸ்கொயர் மீட்டர் இருக்குது. இது எப்படி நடக்குதுன்னு பார்க்குறது தான் பாஸ்கல்லா. எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறது தான் பாஸ்கல்லா. லா ஸ்டேட் ப்ரெஷர் ஈக்குவல் டு P1 ஈக்குவல் டு P2. ஒரு இடத்துல இருக்கிற ப்ரெஷர் எல்லா இடத்துலையும் ஈக்குவல் டைரெக்ஷனாக செயல்படும். இதில் F2/F1 ஈக்குவல் டு A2/A1. எஃப்ன்றது ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம், ஏன்றது வந்து சிலிண்டரோட ஏரியா. நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்கள். இங்கே ஒரு ஆள் இருக்காங்க, இந்த ஆள் வந்து கொடுக்குற ப்ரெஷரில் பாருங்கள் இந்த கார் வந்து லிஃப்ட் ஆகுது. இதுக்கு பேர் என்ன மாடல்னா ஹைட்ராலிக் ஜாக் மாடல். இந்த மாடல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஃப்ளூயிடில் ஏற்படுற ப்ரெஷரை வந்து நம்ம கம்மியான ப்ரெஷரை கொடுத்து அதிகமான வெயிட் உள்ள ப்ரெஷரை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மேலே மூவ் பண்ண வைக்கிறோம். இதுதான் பாஸ்கல்லோட அப்ளிகேஷன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் ஃப்ளோ, எப்படி ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து என்னன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய பண்புகள் மாறும், அது வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. ஃப்ளூயிட் ஃப்ளோ இஸ் டிஃபைன்ட் அஸ் ஃப்ளூயிட் மூவ்ஸ் ஆர் மூவிங் த பைப் லைன் இன் விச் ஆல்சோ நோன் அஸ் ஃப்ளூயிட் ஃப்ளோ. இதை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க, லேமினார் ஃப்ளோ, இன்னொன்று டர்புலன்ட் ஃப்ளோன்னு 2 ஃப்ளோவாக பிரிக்கிறாங்க. வாட் இஸ் த லேமினார் ஃப்ளோ? த ஃப்ளோ இஸ் ஒன் இன் விச் the path taken the individual particle do not across another and move along with the defined path. ஒரு பாத்தில் போகிற மாலிகுல்ஸ் அடுத்த பாத்தில் மாறாமல் ஒரே பாத் வழியாக போனால் அதுக்கு பேர் லேமினார் ஃப்ளோன்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா, பிளட்டு வந்து வேன்ஸில் பாஸ் ஆகுது, ஒரு ரத்தம் வந்து நரம்பு வழியாக பாஸ் ஆகுது எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஃப்ளோ ஆனால் அதுக்கு பேர் லேமினார் ஃப்ளோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டர்புலன்ட் ஃப்ளோ. இதில் பாருங்கள், ஒரு பார்ட்டிக்கிள் வந்து அடுத்த மூமெண்ட்டு அடுத்த பார்ட்டிக்கிளோட மோதாமல் ஜிக்ஜாக் மோஷனில் போனால் அது வந்து லேமினார் ஃப்ளோ. அதோட டைரெக்ஷனை பாருங்கள், மேலே இருக்க லேமினார் ஃப்ளோவில் உள்ள டைரெக்ஷனை கீழே பாருங்கள், ஈக்குவலாக போனால் அது பேர் என்னது, என்ன எடுத்துக்கிறேன். இதில் பாருங்கள் லேமினார் ஃப்ளோவுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு மென்ஷன் பண்ணி காட்டுறேன். டைரெக்ஷன் நேராக இருக்குது. இதில் பாருங்கள் ஜிக்ஜாக் ஃப்ளோவில் இருக்குது. இது வந்து டர்புலன்ட் ஃப்ளோ, இது லேமினார் ஃப்ளோ. நெக்ஸ்ட் ரெனால்ட்ஸ் நம்பர்னா என்ன பார்ப்போம். ரெனால்ட்ஸ் நம்பர் ρVd/ν அப்படின்ற ஃபார்முலா, ஓகேவா. ரெனால்ட்ஸ் நம்பரில் என்னென்னா, லேமினார் ஃப்ளோவுக்கும் டர்புலன்ட் ஃப்ளோவுக்கும் ரெனால்ட்ஸ் நம்பர் டிஃபர் ஆகும். 2000 ரெனால்ட்ஸ் நம்பர் 2000க்கு குறைவாக இருந்தால் அதுக்கு வந்து லேமினார் ஃப்ளோ, 2000க்கு மேலே இருந்தால் அது வந்து டர்புலன்ட் ஃப்ளோன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பம்பு தியரின்னு என்னென்னு பார்க்க போகிறீங்க. பம்பு தியரி அப்படின்றது என்னென்னா, எலக்ட்ரிக்கல் மோட்டார் தான் பிரைம் மூவராக யூஸ் பண்ணுறோம் பம்பில் எல்லாத்துலேயும். அந்த பிரைம் மூவர் என்ன செய்யணும்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் டு மெக்கானிக்கல் எனர்ஜி. இது எப்படி மாறுதுன்னா, டைரக்ட் டு டிரைவ் ஷாஃப்ட் மூலமாக மாறுது. இந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை நம்ம ஹைட்ராலிக் எனர்ஜிக்கு யூஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் பம்புன்னு சொல்லுவாங்க. அடுத்து வாட் ஆர் த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பம்புன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, 2 மார்க்கு. இதில் வந்து ஒரு 16 மார்க் கூட நம்ம எடுக்கலாம். 2 டைப்பாக பிரிக்கிறாங்க, ஒன்று பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்பு, இன்னொன்று நான் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்பு. பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்பில் ரோட்டரி பம்பில் 2 டைப் இருக்குது, கியர் பம்பு, வேன் பம்பு. ரெசிப்ரோகேட்டிங் பம்பில் 2 டைப் இருக்குது, ஆக்சியல் பிஸ்டன் பம்ப் இருக்குது, ரேடியல் பிஸ்டன் பம்ப் இருக்குது. நான் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்பில் சென்ட்ரிஃபிகல் பம்ப், ஆக்சியல் ஃப்ளோ பம்ப், ரேடியல் ஃப்ளோ பம்ப்னு இப்படி 3 டைப்பு பிரிக்கிறாங்க. இது பாருங்கள் எக்ஸ்டர்னல் கியர் பம்புன்னு சொல்கிறாங்க. ரன்னிங் கண்டிஷனோட தான் உங்களுக்கு தெரியுதா பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் அனிமேஷன் வியூவாக கொடுத்துருக்கோம். இந்த வழியாக ஃப்ளூயிடு மூவ் ஆகி உள்ளக்க போய் என்ன பண்ணுது பாருங்கள், இப்படி மேலேயும் இந்த பக்கம் மேலேயும் தான் நம்மளுக்கு மூவ் ஆகி போகுது, ஓகேவா. இப்படி மூவ் ஆகி போகும்போது இந்த ஒவ்வொரு டீத்துக்கு இடையில இருக்க எக்ஸ்டர்னல் கேப்பில் ஆயில் வந்து ஃபில் ஆகி, இல்லை ஆயிலோ லிக்யூடு ஃபார்மேஷன் உள்ளது ஃபில் ஆகி
ப்ரெஷரைஸ்டு ஃப்ளூயிடை வெளியில் எடுக்கிறதுக்கு பேர் தான் எக்ஸ்டர்னல் கியர் பம்ப். இது இன்டர்னல் கியர் பம்ப். இன்டர்னல் கியர் பம்பில் பாருங்கள், இன்டர்னலில் ஒரு கியர் இருக்குது, எக்ஸ்டர்னலாக ஒரு அவுட்ரு கவர் இருக்குது. இந்த வழியாக ஃப்ளூயிடு மூவ் ஆகுது உள்ளாக. இந்த ஃப்ளூயிடு மூவ் ஆகி உள்ளாக இன்டர்னல் வழியாக போய் இந்த இன்டர்னல் கியர் க்ரஷ் ஆகிற இடத்துல, அதாவது ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ப்ரெஷரைஸ்ட் ஆகி இந்த வழியாக அவுட்புட்டாக நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லூப் பம்ப். லூப் பம்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இதில் லூப்ஸ் மாடலில் 2 லூப் கொடுத்துருக்காங்க. ஒரு லூப் வந்து டிரைவிங் மோட்டார் பிரேம் மூவர், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பம்பு தேரில் மோட்டரோட கனெக்ட் பண்ணிப்பாங்க. இன்னொன்று டிரைவ், இன்னொன்று ட்ரிவன். இது வழியாக பாருங்கள், இதில் போய் ஃப்ளூயிடு மேலே கூடி மேலேயும் போகும், கீழேயும் போகும். இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் ஃபில் ஆகி ப்ரெஷரைஸ்டு ஃப்ளூயிடாக அவுட்புட்டாக நம்மளுக்கு வெளியில் கிடைக்கும். அடுத்து ஜி ரோட்டார் பம்ப். இந்த ஜி ரோட்டார் பம்புன்றது என்ன அர்த்தம்னா, வெளியில் வந்து நம்பர் ஆஃப் டீத் 5 இருக்குன்னா உள்ளக்க இன்டர்னல் கியருக்கு நம்பர் ஆஃப் டீத்து 4 இருக்கும். அதாவது n-1 அப்படின்றது இன்டர்னல் சொல்லுவாங்க, என்னன்றது எக்ஸ்டர்னல்னு சொல்லுவாங்க. என்னன்றது எக்ஸ்டர்னல், n-1ன்றது இன்டர்னல். ஒரு டீத்தோட பல்லை வந்து குறைச்சிருப்பாங்க. அதான் இந்த சைடு போகும்போது ஃப்ளூயிட் போகிறா போகுது, அனிமேஷன் உங்களுக்கு தெரியுதா, ஃப்ளூயிட் போகிறா போய் வெளியில் வரும்போது ப்ரெஷரைஸ்டு ஃப்ளூயிடாக இருக்கும். அந்த ஒரு டீத்து இருக்கும்போது என்ன ஆகுனா, அந்த டீத்துக்கு இடையில் போய் ஃப்ளூயிடு பண்ணும்போது ஹை ப்ரெஷராக வெளியில் அனுப்பும். இது பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ பம்ப். இது பாருங்கள், இது ஸ்க்ரூ பம்ப். இது ஹெலிக்கல் டைப் ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்களா, இந்த ஸ்க்ரூவில் வந்து மோட்டரை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்க்ரூ வந்து நார்மலாக சுற்றுற ஸ்க்ரூ. இது 2க்கும் கியரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ உள்ளக போகிற ஃப்ளூயிட் வந்து வெளியில் வந்து எப்படி இருக்கும், ஹை ப்ரெஷராக வெளியில் மூவ் ஆகி போகும். இதுதான் ஸ்க்ரூ பம்ப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேன் பம்ப். இது வந்து பார்த்தீங்கன்னா எசென்ட்ரிக் ஆக்சிஸ், அதாவது சென்டர் ஆக்சிஸ்னால் என்ன அர்த்தம்னா, ஒரு ஆக்சிஸுக்கு நடுவில் இருந்தால் அது சென்டர் ஆக்சிஸ், அதை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தால் அது எசென்ட்ரிக் ஆக்சிஸ். அதில் வேன்ஸை மாட்டிருக்காங்க. வேன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு பிஸ்டன் ஸ்ப்ரிங்கோட வேன்ஸ் மாட்டிருக்காங்க. இது வழியாக ஃப்ளூயிடு உள்ளக போகுது. இந்த ஒவ்வொரு வேன்ஸுக்கு இடையிலையும் ஃப்ளூயிடு கம்ப்ரஸ்ட் ஆகி இங்கிட்டு வெளியில் போகும்போது கம்ப்ரஸபிள் ஃப்ளூயிடாக நம்மளுக்கு வெளியில் மூவ் ஆகி போகுது. இதுக்கு பேர் தான் வேன் பம்ப். இதில் 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. பேலன்ஸ்டு வேன் பம்ப் இருக்குது, அன்பேலன்ஸ்டு வேன் பம்ப்னு 2 டைப் இருக்குது. அடுத்து இது பார்த்திங்கன்னா ஆக்சியல் பிஸ்டன் டைப் பம்ப். இந்த பிளேட்டுக்கு பேர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஸ்வேஸ் பிளேட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பிளேட்டு பாருங்கள், இது வரையும் ஒரு மோட்டரை மாட்டியிருப்பாங்க. மோட்டரோட சாஃப்டை மாற்றி இங்கே சுற்ற வைக்கிறாங்க. இது பாருங்கள், இது வந்து ஒரு கட் செக்ஷன் வியூவில் நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஃப்ளூயிட் வந்து இந்த மோட்ரு ஜிக்ஸாக் மூமெண்ட்டில் சுத்தமே என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரிங் மோஷன் வந்து இதாகுது. வெளியிலேருந்து எப்படி ஃப்ளூயிட் உள்ளக்க போய் வெளியில் வருதுன்னு பாருங்கள். இதோட ஆங்கிள் பார்த்திங்கன்னா 18 டிகிரிலேருந்து 18 டிகிரி வரையும் நம்மளுக்கு இந்த பிளேட்டோட ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. இதனால ஹை ப்ரெஷர் ஃப்ளூயிடு நம்மளுக்கு கிடைக்கிது. இது வந்து ஆக்சியல் பிஸ்டன் பம்ப் ஆர் ஸ்வாஸ் பிளேட் பம்ப் அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெண்ட் ஆக்சிஸ் பம்ப். அதில் பிளேட் வந்து இன்க்ளைண்டாக இருந்துச்சு, ஆக்சிஸு ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு. இதில் பாருங்கள், இந்த இதில் பிளேட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, ஆக்சிஸ் எப்படி இருக்குது, இன்க்ளைண்டாக இருக்குது. இந்த ஆக்சிஸோட ஆங்கிள் பாருங்கள் 0 to 30 டிகிரி இருக்குது. இது வந்து பெண்ட் ஆக்சிஸ் பம்ப்பு, அதெல்லாம் ஆக்சியல் பிஸ்டன் பம்புன்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள் ரேடியல் பம்ப்பு. ரேடியல் பம்ப்னா பாருங்கள், இதோட எசென்ட்ரிக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எசென்ட்ரிக் இதில் சென்டர் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரு எசென்ட்ரிக்காக இருக்குது. இதில் பாருங்கள் ஒவ்வொரு ஸ்ப்ரிங்கையும் எப்படி கொடுத்துருக்காங்க, ப்ரெஷரைஸ்டாக ஆக்குற மாதிரி கொடுத்துருக்காங்களா. இந்த ஸ்ப்ரிங் மூலமாக என்ன ஆகுது, உங்களுக்கு ரொட்டேட் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அனிமேஷன் தெரியுதா, மோட்ரு சுற்ற சுற்ற இந்த ஸ்ப்ரிங் மூலமாக ஃப்ளூயிட் என்ன ஆகுது, உள்ளக்க போய் ப்ரெஷரைஸ்டு ஃப்ளூயிடாக வெளியில் நம்மளுக்கு ஹை ப்ரெஷர் ஃப்ளூயிடு கிடைக்கிது. இதுக்கு பேர் என்னது, ரேடியல் பிஸ்டன் பம்ப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ நல்லா பாருங்கள். இது வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணால் ஆன்லைன் வீடியோ. This is POE section 3.2.0 covering the introduction to fluid power. Fluid power comes down to being the use of a fluid to transmit power from one location to another. Hydraulics, where you use liquid that's flowing under pressure to transmit power from one area to another. Pneumatics is the use of a gas flowing under pressure to transmit power from one location to another.
Why do we use fluid power? We can multiply the force that we put into it and make changes to the amount of force depending on what we're putting in. Easy, accurate control. One power source can control many different operations. High power, low weight ratio, get a lot of power out of it. It doesn't really weigh a lot. Low speed torque, constant force and torque. It's safe in hazardous environments. A few of the basic fluid power components that we're going to energy transfer. It's from the prime mover or by the amount of seconds. PSI, which is pounds per square inch. So horsepower, the actual formula. You can see here is the flow, or gallons per minute, times the pressure, or the pounds per square inch, all over 1,714 gallons. Can't talk. Gallons per minute, pounds per square inch over horsepower. So we want to calculate the horsepower provided by the system below to lift a 10,000 pounds when you put things under high pressure. To change the flow to port B. So there the flow is changed to port B. We measure the rate of flow in gallons per minute, and it's almost always generated by a pump. So with any given flow rate, the actuator volume displacement, volume is a elevator shaft. They have the flow coming after elbows, pressure in the area. So force is pressure times area, which is the same thing as saying pressure is force over area, which is the same thing as saying area is force over pressure. We did this also when we were looking at Ohm's law. The SI unit for pressure is the Pascal, or PA. That's going to be 1 Newton meter squared, so 1 Newton per. So Pascal's law, this is a nice demonstration of it. 10 pounds can lift 100 pounds, but what's the trade-off? If you'll notice, just sitting in this liquid, we have 100 pounds down here, we have 10 pounds down here. You notice 100 pounds is much lower, the 10 pounds is much higher. To move that 100 pounds, to be very up, if you're working in confusing triangles, reservoirs, here are a bunch of different types of reservoirs and they're different levels. Pressurized reservoir is closed off. A vented different arrows on it. Well, the arrows indicate what can happen. So as I slide this way or the back the other way, depending on how the lines are lined up, it'll actually do one thing or the other. Moves these items, and this shows what they are and how they're used. And that's it for this. Keep in mind, you're probably going to have to read